இந்தியர்களுக்கு உதவும் விவகாரத்தில் நூருல் இசா அன்வார், டத்தோஸ்ரீ எம் சரவணன் சம்பந்தப்பட்ட சர்ச்சை பொதுப்படையாக பழிப்போடும் களமாக மாறிவிடக்கூடாது. மித்ரா தலைவரும் பத்து நாடாளுமன்ற உறுப்பினருமான பி. பிரபாகரன் அவ்வாறு கேட்டுக் கொண்டுள்ளார். இது ஒரு முக்கியமான விஷயம் என்பதால் முதிர்ச்சியான மற்றும் ஆக்கப்பூர்வமான அணுகுமுறையே சிறந்தது என்றார் அவர். அனைத்து கருத்து வேறுபாடுகளும் விவேகமாகவும் நிதர்சன உண்மைகள் அடிப்படையிலும் மேற்கொள்ளப்பட வேண்டும். குழப்பத்தை உண்டாக்கும் சர்ச்சைகளில் தலைவர்கள் ஈடுபடுவதை விட உறுதியான முடிவுகளை அடைவதை காணவே மக்கள் விரும்புகின்றனர். எனவே இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு வட்டமேசை கூட்டத்துக்கு பிரபாகரன் பரிந்துரைத்தார். அரசாங்க மற்றும் எதிர்க்கட்சி பிரதிநிதிகள், அரசு சாரா அமைப்பினர், பொதுமக்கள், பொது கொள்கை நிபுணர்கள், கல்வியாளர்கள், இந்திய சமூக தலைவர்கள் உள்ளிட்டோரை இந்த வட்டமேசை கூட்டம் உட்படுத்தியிருக்கும். இந்த அமர்வானது இந்திய சமுதாயத்தை நோக்கமாக கொண்ட தற்போதைய முயற்சிகள் மற்றும் கொள்கைகளை புறநிலையாக மதிப்பீடு செய்வது, கூறப்படும் எந்தவொரு வாதத்தையும் ஆதரிக்கக்கூடிய ஆதாரங்கள் அல்லது தரவுகளை முன்வைப்பது, பலனளிக்கும் மற்றும் உள்ளடக்கிய சமூக தீர்வுகளை ஒருங்கிணைத்து வடிவமைப்பது ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் அளிக்கும். திறந்த மனப்பாங்கு, நேர்மை மற்றும் துறைகள் கடந்த ஒத்துழைப்பின் மூலமே நாம் ஒரு பொது சமரசத்தை அடைந்து இந்திய சமுதாயத்திற்கு அர்த்தமுள்ள மாற்றத்தை கொண்டு வர முடியும் என தான் நம்புவதாக பிரபாகரன் அறிக்கை ஒன்றில் கூறினார். திரைமறைவில் அமைதியாக மக்கள் பணி, குறிப்பாக இந்திய சமூகத்திற்கு பங்காற்றி வருவதாக PKR துணைத் தலைவருமான நூருல் ஈசா முன்னதாக கூறியிருந்தார். அதை ஏன் திரைக்கு பின்னால் செய்ய வேண்டும், தைரியமாக வெளிப்படையாகவே செய்யலாம் என்று. இதுநாள் வரை திரைக்கு பின்னால் ஆற்றிய மக்கள் பணியை ஆதாரங்களுடன் நூருல் ஈசா பட்டியலிட தயாரா என சரவணன் சவால் விட்டதும் குறிப்பிடத்தக்கது.